ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் வந்துட்டு ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ் சிக்கன் பராத்தா தான் பார்க்க போகிறோம். இந்த சீஸ் சிக்கன் பராத்தா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கண்டிப்பாக வந்துட்டு மீட்டு வேணும், மின்ஸ்டு மீட்டு. தட் மீன்ஸ் இந்த கொத்துக்கறி வந்துட்டு சிக்கனில் இருந்தாலும் ஓகே, மட்டனில் இருந்தால் ஓகே. நான் இப்போ சிக்கன் பண்ணுறதுனால நான் சிக்கன் மீன்ஸ் வச்சுருக்கேன். இந்த கீமா பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா பவுடர், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம பரோட்டாவுக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டோ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, தண்ணி, இப்போ நம்ம வந்துட்டு டோ ரெடி பண்ணிட்டோம். இந்த டோ வந்து ஒரு 10 to 15 minutes ஃபெர்மெண்டேஷன் ஆச்சுன்னா நமக்கு பரோட்டா வீசுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு எல்லாம் மிக்சபிளாக ரெடி பண்ணியாச்சு. அடுப்பை பற்ற வச்சுட்டோம், பேன் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு மின்ஸ்டு சிக்கன் வந்துட்டு கீமா வந்து ஸ்டஃபிங்க்கு தேவையானதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். பேன் காஞ்சிட்ருக்கு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஜிஞ்சர் போட்டிருக்கோம், கார்லிக், க்ரீன் சில்லி. இந்த கார்லிக் வந்து நல்லா நைஸ் அரோமா வர்ற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஃபைன் சாப் பண்ணியிருக்கிறதுனால சடனாக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும். நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ ஆனியன், ஓகே. இப்போ வந்துட்டு ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ண சிக்கன் போட போகிறோம். இப்போ சிக்கன் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். மின்ஸ்டு சிக்கன்றதுனால ரொம்ப நேரம் உங்களுக்கு ஆகாது, சீக்கிரமாக வந்துட்டு குக் ஆகிடும். இப்போ நம்ம வந்துட்டு டொமேட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். டேபிள் ஸ்பூன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, டீஸ்பூன்னா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அம்ச்சூர் பவுடர், மாங்காத்தூள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாங்காத்தூள். ஹோம்மேடு கரம் மசாலா பவுடர் லிட்டில் பிட். இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபைனலாக மின்ட் லீஃபு, சிலாண்ட்ரோ, கொத்தமல்லி. ஸ்டஃபிங் மின்ஸ்டு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த பவுலில் மாற்றிக்கலாம்.
இப்போ நம்ம வந்துட்டு பரோட்டா வந்து டோ ரெடி பண்ணோம். டோ ரெடி பண்ணி ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம மின்ஸ்டு சிக்கன் வந்து உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி மேலே சீஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஃபோல்டு பண்ணியாச்சு. அடுப்பை பற்ற வச்சு பேனும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு கிரில் பண்ணிடலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். 2 பக்கம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாட்டம் வந்து நம்ம ஃபோல்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் லேயர் திக்காக இருக்கும். ஸோ தட் ஸ்லோ ஃபயரில் பாட்டம் மட்டும் நல்லா வெல்டனாக பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். என்னங்க சீஸ் சிக்கன் பரத்தா பார்த்தீங்க இல்லையா? ரொம்பவே டெம்ப்டேட்டிங்காக இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட, இந்த ஃபுட் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.